ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆடி மாதம் முடியறதுக்குள்ள இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுக்கறது மூலயமா குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். எதிர்பாராத பண வரவு ஏற்படும். அது என்ன பொருள், அதை எப்படி வாங்கி கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடி மாதம் முடியறதுக்குள்ள என்ன பொருளை குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்துல 12 தமிழ் மாதங்கள் வந்தாலும் ஒரு சில மாதங்கள் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குனே ஒதுக்கப்பட்ட மாதம். அதுல பங்குனி மாதம், அதை விட முக்கியமானது மார்கழி மாதம். இந்த இரண்டுத்துக்கும் அதீத சக்தி பெற்ற இன்னொரு மாதம் இருக்கு. அதுதான் ஆடி மாதம். திருமணம் மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் பெருசா இடம்பெறாத இந்த மாதத்துல இறை வழிபாடு மட்டுமே நடத்துறதுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம் தான் இந்த ஒரு ஆடி மாதம். சூரியன் கடக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய தட்சிணாயன புண்ணிய காலத்தோட தொடக்கம் தான் இந்த ஒரு ஆடி மாதம். மாரியம்மன், மகமாயி, அம்பாள், மகாலட்சுமி தாயார் இது மாதிரி பெண் தெய்வங்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது ஆடி மாதம். அதுலயும் ஆடி வெள்ளிக்கிழமைகள் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. எக்கச்சக்கமான அம்மன் கோவில்கள்ல கூழ் வார்த்தல், தீமிதி இது மாதிரி ஒருத்தவங்க ஒரு முறையில அந்த ஊர் வழக்கப்படி அம்மன் கோவில்ல திருவிழா நடத்துவாங்க. ஒரு சில ஊர்களெல்லாம் 10 நாட்கள் கொடியேற்றத்தோட உற்சவமே நடக்கும். இப்படி பல மகிமைகள் வாய்ந்த இந்த ஒரு ஆடி மாதம் நமக்கு ஜூலை 17ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் முடிவடையுது. கிட்டத்தட்ட இந்த வருஷம் நமக்கு ஆடி மாதத்துல 32 நாட்கள் வந்திருக்கு. இந்த 32 நாட்கள்ல ஆடி வெள்ளி மட்டும் 5 வெள்ளிக்கிழமைகள், ஆடி செவ்வாய் 4 செவ்வாய்க்கிழமைகள் வந்திருக்கு. இந்த 9 நாட்களும் ரொம்பவே விசேஷமான நாட்கள். அம்மன் கோவில் நடக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முக்கியமான திருவிழாக்கள் ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமையில் நடக்கும். இன்னொரு பக்கம் ஆடி பூரம், மகமாயிக்கு நடத்தப்படக்கூடிய வளைகாப்பு நிகழ்ச்சி. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினரும் அதே மாதிரி திருமணவரன் கைகூடி அமையாத பெண்களும் மாரியம்மனுக்கு நடத்தக்கூடிய அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அம்மன் கையால வளையல் வாங்கி கையில போட்டுக்கிறது மூலயமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பேரு கிடைக்கும். திருமணவரம் அமையாத பெண்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி கணவர் அமைவார். இதுதான் ஆடி பூரத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை. அதே மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப விசேஷமா இருந்தாலும் ஆடி கிருத்திகைக்குன்னு தனி பெருமை இருக்கு. கடைசியா ஆடி 18, அதாவது ஆடி பெருக்கு, காவிரி தாயை வரவேற்கக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இப்படி இந்த ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடிய மகிமைகளையும் சிறப்புகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு ஒரு வீடியோ பத்தாது. இந்த ஆடி மாதத்துல நம்ம எக்கச்சக்கமான வழிபாடுகளும் விசேஷங்களும் கொண்டாடினாலும் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை இது மாதிரி வரக்கூடிய ஒரு சில முக்கியமான நாட்கள்ல அந்தந்த தெய்வங்களுக்குரிய விஷயங்கள் நம்ம வணங்கணும். திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க, அதுலயும் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையை முறையா வழிபட முடியாதவங்களுக்கு அற்புதமான மாற்று வழியும் இந்த ஆடி அமாவாசை தான். இப்படி பல சக்திகள் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆடி மாதத்துல நீங்க பல பூஜைகள் பண்ணாலும் நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு பூஜை, ஒரு வழிபாடு இருக்கு. அதுதான் குலதெய்வ வழிபாடு. ஒரு வருஷத்துல வரக்கூடிய 12 தமிழ் மாதங்கள்ல மற்ற தமிழ் மாதங்கள்ல நம்ம கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறோமோ, குலதெய்வத்தை வழிபடுறோமோ இல்லையோ, கட்டாயமான முறையில ஆடி மாதத்துல குலதெய்வ வழிபாடு கோடி புண்ணியம். ஒரு வீட்டுக்குள்ள 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று குலதெய்வம் சந்தோஷமா இருக்கிறது, இன்னொன்று பித்ருக்கள் மனசு அமைதியா இருக்கிறது. இந்த ரெண்டும் கிடைச்சிட்டாலே அந்த குடும்பம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா பெருக்கெடுத்து ஓடும். அதுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு வரப்பிரசாதம். ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யறது, திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூலயமா பித்ருக்களை சாந்திப்படுத்த முடியும். அதே மாதிரி ஆடி மாதத்துல என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய கால் உங்க குலதெய்வ மண்ணில் பட்டுட்டாலே குலதெய்வத்தோட கடாட்சம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க பின்னாடியே இருக்கும். அது மூலயமா உங்க குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். அப்படி இந்த ஆடி மாதத்துல யாரெல்லாம் குலதெய்வ கோவில் வழிபாட்டுக்கு திட்டம் போட்டிருக்கீங்களோ போயிட்டு வழிபட்டுட்டு வர்றது மட்டும் இல்லாம அங்க குலதெய்வ கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். நிறைய பேர் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய குலதெய்வ வழிபாட்டு அன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு காது குத்து வைக்கிறது, முடி எடுக்கிறது இது மாதிரி பல வேண்டுதலும் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அவங்க ஊர் வழக்கப்படி கெடா வெட்டுறதோ இல்லை கூழ் வைக்கிறதோ பண்ணுவாங்க, பொங்கல் வைப்பாங்க. இன்னும் நிறைய பேர் ரொம்ப எளிமையா அந்த குலதெய்வ கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து புது வஸ்திரம் வாங்கி கொடுத்து வழிபட்டுட்டு வருவாங்க. இப்படி பல மாற்றங்கள், அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடிய குலதெய்வ வழிபாட்டுக்கு நீங்க ஆடி மாசத்துக்கு கோவிலுக்கு போறீங்கன்னா போகும்போது இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்க கையால வாங்கிட்டு போய் நீங்க கொடுக்கலாம். அது என்ன பொருள் அப்படின்னா, இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே நம்மளுடைய குலதெய்வ வாசம் இருக்கும்.
அதுலயும் இனிப்புல ரொம்ப பேரு போனது கெட்டி வெல்லம். நாட்டு சர்க்கரையோ, ஒயிட் சுகரோ கிடையாது. கெட்டி வெல்லம். நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெல்லம் இருக்கு இல்லையா? அந்த கெட்டி வெல்லத்த நீங்க 1 கிலோவோ, 1/2 கிலோவோ, முடிஞ்சா 1 கிலோ, அவ்வளோ வாங்க முடியலங்கிறவங்க ஒரு 1/2 கிலோ, எவ்வளோ முடியுதோ அத உங்க கையால வாங்கிட்டு போயிட்டு, கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அங்க கோவில்ல நிர்வாகம் இருக்காங்கல்ல, கோவில பராமரிக்கிறவங்க, அவங்க கிட்ட இந்த கெட்டி வெல்லத்த குடுத்து, அடுத்த முறை நீங்க உங்க குலதெய்வத்துக்கு பிரசாதம் பண்ணும்போது, நாங்க வாங்கி குடுத்துருக்கக்கூடிய இந்த வெல்லத்தையும் சேர்த்து பிரசாதம் செய்து வரக்கூடியவங்களுக்கு உணவா குடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க அன்றைக்கே பிரசாதம் தயார் செய்யும்போது கூட, நீங்க இருக்கும்போதே உங்க கண் முன்னாடியே நீங்க வாங்கிட்டு போய் வைத்திருக்கக்கூடிய அந்த கெட்டி வெல்லத்த, ஒருவேளை சர்க்கரை பொங்கல் மாதிரியோ, மற்ற பொருட்களுக்கு இனிப்புக்கு பயன்படுத்துறாங்கன்னா, அந்த கெட்டி வெல்லத்த பயன்படுத்தி செய்வாங்க. அப்படி அன்றைக்கு முடியலனா கூட, இனி வரக்கூடிய நாட்கள்ல, அடுத்ததா வரக்கூடிய நாட்கள்ல என்றைக்காவது ஒரு நாள், அவங்க கோவிலுக்கு பிரசாதம் தயார் செய்யும்போது, நீங்க வாங்கிட்டு போய் குடுத்துருக்கக்கூடிய அந்த கெட்டி வெல்லத்தையும், அந்த பொருட்களோட சேர்த்து சமைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க கையால குடுப்பாங்க. இது குலதெய்வத்தோட அருள எந்த விதமான தடையும் இல்லாம உங்க கையில கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்க கட்டி வெல்லத்த வாங்கிட்டு போயிட்டு, அங்க கோவில்ல இருக்கவங்கள்ட்ட குடுத்துட்டு, நீங்க கோயில்ல வழிபட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரீங்கல்ல, அப்படி வீட்டுக்கு வரும்போது குலதெய்வம் உங்க பின்னாடியே வந்துரும். அந்த அளவுக்கு சக்தி இந்த கெட்டி வெல்லத்துக்கு இருக்கு. கெட்டி வெல்லம் மட்டும் தான் வாங்கி குடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட்டி வெல்லம் முதன்மையானது, இனிப்பானது, தெய்வ கடாட்சம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். முடிஞ்சா அது கூட ஒரு 1/2 கிலோ, 1 கிலோ பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறத எல்லா விதமான நைவேத்தியங்களுக்கும் பயன்படுத்துவாங்க. சுவாமிகளுக்கு வந்து பிரசாதமா படைக்கிறதுக்கு நைவேத்தியம் செய்யனாங்கன்னா, அதுல கூடுமான அளவுக்கு பச்சரிசி தான் பயன்படுத்துவாங்க. அது புளி சாதம், எலுமிச்சை பழ சாதம், தேங்காய் சாதம், இல்ல சர்க்கரை பொங்கல் இது மாதிரி எது பயன்படுத்தினாலும் அதுக்கு பச்சரிசி தான் முதன்மையானது. அப்படி பயன்படுத்தக்கூடிய பச்சரிசிய வெல்லத்தோட சேர்த்து நீங்க வாங்கி குடுத்தீங்கன்னா, அந்த சர்க்கரை பொங்கல் செய்யும்போது நீங்க வாங்கி குடுத்துருக்கக்கூடிய வெல்லத்தையும் போடுவாங்க, பச்சரிசியும் போடுவாங்க. இது மூலியமா ஒரு 2லிருந்து 3 நபர்களுக்கு உங்க கையால பசியாத்துன பலன், அதுவும் குலதெய்வ கோவிலே கிடைக்குதுன்னா, அதோட புண்ணிய பலன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நெனச்சே பார்க்க முடியாது. இத மட்டும் தான் பண்ணணுமா? இந்த 2 பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா 2 பொருளுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் தான். இது இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை தான் குலதெய்வ கோவிலுக்கு போறீங்க. அதுவும் தெய்வீக சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆடி மாதத்துல நீங்க கோவிலுக்கு போறீங்கல்ல, அன்றைய தினம் ஒரு முறை கோவிலுக்கு போகும்போது, உங்க கால் கோவில் மண்ல பட்ட உடனேயே குலதெய்வத்தோட பார்வை உங்க மேல விழும். அப்ப கோவில்ல இருக்கக்கூடிய சரி செய்யப்படாத பொருட்கள், பழுதான பொருட்கள், அது வந்து ஒரு டியூப் லைட்டா இருக்கலாம், ஃபேனா இருக்கலாம், இல்ல எல்லாரும் உட்கார்ந்து அமரக்கூடிய கம்பளி, போர்வை இது மாரி எதுவா இருக்கலாம். அந்த பொருட்கள சரி செய்து கொடுக்கறதுக்காகவோ, இல்ல புதுசா ஒரு டியூப் லைட்டோ, ஃபேனோ வாங்கி குடுங்க. இல்ல வரக்கூடிய பக்தர்கள் உட்கார்ந்து அபிஷேகம் பார்ப்பதற்கான அந்த கம்பளி, பெட்ஷீட் இது மாரி பொருட்கள புத்தம் புதுசா வாங்கி குடுக்கலாம். கோவில்ல வந்து மணி பழுதாகிடுச்சா, கடிகாரம் பழுதாயிடுச்சா, அத வந்து மாத்தி குடுக்கலாம். இது மாரி சின்ன சின்ன செலவுகள். இதுக்கு நீங்க அதிகபட்சம் ஒரு ரூ. 200லேருந்து ரூ. 300 கூட செலவு பண்ண வேணாம். இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது, குலதெய்வம் உங்கள வந்து ரொம்ப சந்தோஷமா பார்க்கும். நீங்க கோவில சுற்றி வரும்போது, குலதெய்வத்தோட பார்வை உங்க மேல விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம கோவிலுக்கு வர்றது மட்டும் இல்லாம, நம்மள வழிபடுறது மட்டும் இல்லாம, இவர மாதிரியே மற்றவர்கள் கோவிலுக்கு வரும்போது, அவங்களுக்கும் பயன் பெறணும்னு சில விஷயங்கள் நீங்க பண்றீங்கல்ல, அதுதான் குலதெய்வத்தோட மனச திருப்திப்படுத்தும். அதுக்கு தான் நீங்க கெட்டி வெல்லத்தையும், சர்க்கரை பொங்கலுக்கு பச்சரிசியும் வாங்கி குடுக்குறீங்க. கூடவே கோவில்ல பழுதாகி இருக்கக்கூடிய அந்த பொருட்களையும் வாங்கி கொடுக்கும்போது, குலதெய்வத்துக்கு இத விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? நீங்க மற்றவங்களுக்காக எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம, குலதெய்வ கோயில்ல பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், உங்களுக்கு குலதெய்வம் 10 மடங்கு பலன அப்படியே மாத்தி கையில குடுத்துரும். நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.